சின்ன வயசுல தெருவுக்கு தெரு பெட்டி கடை இருக்குங்க. ஃபெஸ்டிவல்னு வந்தா பக்கத்துல இருக்க ட்ரெஸ் கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்க. பட் இப்போ இது 2மே இருக்கான்னா 70% இல்ல. ரீசன் இந்த பெட்டி கடையும் சரி, அந்த ட்ரெஸ் கடையும் சரி, எல்லாமே அன்ஆர்கனைஸ்ட் பிசினஸ். அதாவது யாரு வேணாலும், எங்க வேணாலும் போய் குவாலிட்டியான பொருளை வாங்கிட்டு வந்து விற்கலாம். இப்போ ஆஜியோ, ஜெப்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்தனால இந்த செயின் ஆர்கனைஸ்டாக மாறுதுங்க. அதாவது அந்த பெட்டி கடை ஓனரும் சரி, அந்த ட்ரெஸ் கடை ஓனரும் சரி, இவங்கள மாதிரி மிடில் மேன் இல்லாமல் கன்சியூமர் கைக்கே டைரெக்டாக ப்ராடக்ட் வருதுங்க. இதில் அட்வான்டேஜும் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் இனி எல்லா சின்ன சின்ன பிஸ்னஸும் இதே மாதிரி ஆர்கனைஸ்டாக மாறும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்தியா இஸ் கெட்டிங் ஆர்கனைஸ்ட் அண்ட் இந்த ப்ராசஸில் நிறைய பேர் எம்ப்ளாயிலேருந்து எம்ப்ளாயராகவும் ஆகலாம் அண்ட் எம்ப்ளாயர்லேருந்து எம்ப்ளாயியும் ஆகலாம். சரி, இதில் எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நீங்கள் இந்த நீஷில் உங்கள் பிஸ்னஸை பில்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி a sure shot hit. Follow us for more interesting business stuffs.